அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு சொந்தங்களே, இத்தனை நாட்கள் உங்களுக்கு டயட் கொடுத்துட்டு இருந்தேன். அந்த டயட்டோட ரிசல்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்துட்டு இருக்கு. இல்லை, இன்னைக்கு நண்பர் ஒருத்தர் அவரோட டயட் பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லியிருந்தாரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, 2 நாட்கள் ஃபுல்லா என்னுடைய டயட், திங்கள் செவ்வாய் உதாரணத்துக்கு சொல்றேன், 2 நாட்கள் ஃபுல்லா என்னுடைய டயட். அப்புறம் புதன் வியாழன் அவங்களுடைய ரைஸ் கலந்த டயட் சாப்பிட்டதுக்கு அப்புறம், இந்த 2 நாள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரேண்டம் சுகர், அப்புறம் அடுத்த 2 நாள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரேண்டம் சுகர் பார்க்கும்போது நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காரு. உண்மையிலே இது ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணதான். இந்த தானிய வகை உணவினால நம்மளுக்கு சுகர் லெவல் அதிகமாகல, சர்க்கரை ரத்தத்துல அதிகமாகலன்னு ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சுதான் சொல்லிட்டு இருந்தோம். முன்னாலே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்ணாதனால ஒரு சின்ன ஹைக் வந்துச்சு. இப்ப அந்த ஹைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கண்ட்ரோல் பண்றோம். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் இப்போ லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லும் போது எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன். எக்ஸசைஸ் அதை இஸ் ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் ரெடியூசிங் சுகர்னு சொன்னேன். இப்போ அதான் சொல்றேன், என்ன முடியுமோ அந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்க பண்ணா போதும், விச் இஸ் பாசிபிள் ஃபார் யூ. அதை ஒரு 20 நிமிடங்கள் அதற்காக ஒதுக்கி வச்சுக்கோங்க. 20 நிமிடங்கள். அதுக்காக நீங்க வேகமா நடக்கணும், குதிச்சு குதிச்சு நடக்கணும் அப்படின்றலாம் இல்லை. கையை காலை வீசி கொஞ்சம் நடந்தீங்கன்னா, அந்த லிம்ப் மூவ்மெண்ட் இருந்தாலே, அந்த ஸ்டமக் கொஞ்சம் கொஞ்சம் அசைஞ்சாலே அந்த இரைப்பை கொஞ்சம் தூண்டுதல் சரியாகி இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும். இது காலங்காலமாக சொல்றாங்க. அதோட அன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டாக்டர்கிட்ட ஒருத்துட்டு போய் நீங்க நடக்கணும்னு டாக்டர் சொன்னோன்னே, அவர் நடக்கிற காரியமா பாருங்கன்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்னார், நீ நடக்கலைன்னா காரியம் உனக்கு நடக்குன்னார். அது என்ன உண்மைதான். யூ ஃபைண்ட் டைம். நீங்க பள்ளிக்கூடத்துலையோ ஆஃபீஸ்லையோ அல்லது தொழிற்சாலையோ எங்கெங்கேயோ வேலை செஞ்சாலும் அங்கெல்லாம் நடப்பீங்க. அதெல்லாம் நடைன்னு கணக்கில் எடுத்துக்க முடியாது. இதற்குன்னு தனியா 20 நிமிடம். அதனாலதான் அதுக்கு பேரு நடைப்பயிற்சின்னு பேர் வச்சாங்க. இட் இஸ் அன் எக்ஸசைஸ், வாக்கிங் எக்ஸசைஸ். சின்ன வயசுல நம்மெல்லாம் குதிச்சு குதிச்சு எல்லாம் விளையாண்டுருப்போம். அப்போ நம்மளுக்கு எந்த விதமான வியாதிகளும் வந்ததில்லை. இப்ப அந்த குதித்தல் கம்மியானதுக்கு அப்புறம் வியாதிகள் குதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதான் கான்செப்ட். இப்போ நீங்க வாக்கிங் இன்னையிலிருந்து போக ஆரம்பிச்சுக்குங்க. 20 மினிட்ஸ் உங்க வீட்டுக்கு முன்னால் நடந்தாலும் சரி, அல்லது உங்க வீட்டுக்குள்ளேயே நடந்தாலும் சரி, டைம் வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ் வாக். அப்புறம் காலையில எந்திரிச்சோன்னா சின்ன பிரீத்திங் எக்ஸசைஸ். எந்திரிச்சு உட்கார்ந்தோன்னே, பெட்ல இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்தோன்னே நேரம் உட்கார்ந்து மூச்சை இழுத்து கொஞ்ச நேரம் பிடிச்சி வெளியே விட்டுருங்க. பாருங்க. இதே மாதிரி 10, 20 என்ற வரைக்கும் மூச்சை பிடிங்க. முதல்ல 20 வரும், 25 வரும், 30 வரும். 30 வரைக்கும் நீங்க மூச்சு பிடிச்சிங்கன்னா போதும், 10 முறை. அதே மாதிரி நைட்டு தூங்க போகும்போது 10 முறை. இது கண்டிப்பாக இந்த மூச்சு பயிற்சி காலையிலும் நைட்டும் செய்யுங்க. நைட்டு இன்னொரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். இந்த கெண்டைக்கால், முழங்கால கீழே இருக்கிற 2 சதை இருக்கு, அதுக்கு பேரு கெண்டைக்கால் சதைன்னு பேரு. அந்த கெண்டைக்கால் சதையை பெருவரில் வச்சு இப்படி அமர்த்தி 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 கீழே கொடுங்க. இது ஒரு 10 டைம்ஸ், இது ஒரு 10 டைம்ஸ், இது ஒரு 10 டைம்ஸ் 10 டைம்ஸ். அல்லது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு 20 முறையோ 30 முறையோ எவ்வளவு முறை பண்ணாலும், இட் இஸ் எ ஸ்டிமுலண்ட் ஃபார் எ பிளட் சர்க்குலேஷன். அதனால நீங்க அதை செஞ்சு கொடுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல எனக்கு இன்னைக்கு ஒரே ஒரு நண்பர் வந்தாரு. அவர் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாரா, சார் தூக்கமே வர்றதில்லை சார். தூக்கம் வர்றதுக்கு இந்த உணவும் ஒரு காரணம். அப்புறம் 2வது மனசில் இருக்கிற அழுத்தம், அது ஒரு காரணம். இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சு நான் சொல்றதை மட்டும் வச்சுங்க. நல்லெண்ணெய் கிடைக்கும், எல்லா கடையிலையும் கிடைக்கும். செக்கெண்ணெய் எல்லா இடத்துலையும் ஒரு 500 ml வாங்கிக்கோங்க. அது தனியாக உங்க பெட்டுக்கிட்ட வச்சுங்க. அதை எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க. நைட்டு தூங்க போகும்போது அதுல திறந்து ஒரு மூடி எடுத்து ஊத்துங்க. அது மூடி என்ன சைஸோ அது 5 ml வரும். அது நல்லா உள்ளங்காலில் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. லெஃப்ட்ல உள்ளங்காலில் நல்லா தேய்ச்சி விடுங்க.
அதே மாதிரி ரைட்டு உள்ளங்காலில் நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்க்க அந்த எண்ணெய் பூரா அப்படியே அப்சர்வ் ஆகி வந்துடும். கொஞ்ச நேரத்தில் அந்த எண்ணெயை இருக்காதுங்க. உள்ளங்காலில் தேய்க்கிறதம்ல மேலே பாதத்துக்கும் தேய்ச்சி விடுங்க. உள்ளங்காலில் தேய்ங்க, பாதத்துக்கு தேய்ங்க. பாதம் மேலே, நான் மேலே, இது பாதம், இது உள்ளங்கால், இது மேலே பாதம், இப்படி தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சி இந்த எக்ஸசைஸ் கொடுங்க. இது வந்து தூங்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னால் அருமையான சுகமான இனிமையான தூக்கம் உங்களுக்கு வரும். அதுக்கு நான் கேரண்டி. டெய்லி பண்ணுங்க. 3 days 4 days பண்ணிட்டு 2 days நிறுத்துனீங்கன்னா தூக்கம் வரலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ். எந்த விதமான மருந்து கிடையாது, சைட் ரியாக்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஒன்லி எ ஸ்மால் டிப் ஃபார் எ குட் ஸ்லீப். நீங்கள் எந்த மருந்து சாப்பிட வேண்டாம். ட்ரை பண்ணி பாருங்க. ரைட். இன்னைக்கு அடுத்த பகுதியில் இன்னையிலிருந்து டெய்லி உங்களுக்கு காலையில் ஒரு சூப்பு. இத்தனை நாள் வரைக்கும் நான் ஜூஸ் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இனிமேல் வந்து ஒவ்வொரு நாளைக்கு சூப். இதை நீங்கள் செஞ்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்க, வீட்டில் இருக்கவங்க 11 மணிக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு சொல்ல போகிற சூப் வந்து ரொம்ப சிம்பிள். டொமேட்டோ சூப், தக்காளி. இப்போ என்ன ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, நிறைய கிடைக்குது. ஒரு ஆளுக்கு சின்ன தக்காளி 4 தக்காளி போடுங்க. நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிங்க. அது கூட தண்ணி ஊற்றி நல்லா அடித்து அதை ஃபில்டர் பண்ண சிகப்பாக ஒரு திரவம் கிடைக்கும். அது எவ்வளோன்னு பாருங்கள். அது கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து 150 ml வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் ஒரே ஒரு இத்தினூண்டு, அதாவது 1/2 ஸ்பூனுக்கும் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. 1/2 ஸ்பூன் அல்லது 1/4 ஸ்பூன். அந்த இதில் சீரகம் போடுங்க. கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 வெள்ளைப்பூண்டை தட்டி உள்ளே போடுங்க. எல்லாத்தையும் அப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க. அப்புறம் 3-4 சின்ன வெங்காயம் தட்டி உள்ளே போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அருமையான மனம் கிடைக்கும். நல்லா அது ஃப்ரை ஆனோன்னு இந்த டம்ளரில் இருக்கிற தூக்கி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கொதிச்சு வரும்போது இறக்கி வச்சா அதில் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, பிஞ்ச் ஆஃப் பெப்பர் போட்டு எடுத்து ஃப்ளாஸ்கில் ஊற்றிக்கிங்க. இட்ஸ் அ குட் சூப்பு. தக்காளி சூப் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடிய சூப்பு. சுலபத்தில் தயாரிக்கிறது. நீங்கள் காலையில் 11 AM to 11 PM அந்த சூடோடவே குடிங்க. நீங்கள் இந்த சூப்பை பழகிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் டீ காஃபிக்கெல்லாம் கூட போக மாட்டீங்க. இந்த ப்ரிப்பரேஷன் தான். அந்த பூண்டு, சின்ன வெங்காயம், பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் கலந்த அந்த கலவை தான் அதனுடைய டேஸ்ட்டை மேலே தூக்கி கொடுக்குது. அதனால் தயவு செஞ்சு இதை நல்ல மனசில் வாங்கிட்டு செஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் ரெகுலர் டயட் சாப்பிட்டு நான் கொடுத்த டயட் சாப்பிட்டு பாருங்க. என் அன்பர்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னா, எனக்கு சில பேர் வந்து தொலைபேசியில் கேட்கணும், சார் கண்டினியூஸாக எத்தனை நாள் இதை சாப்பிடலான்னு. நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், தெர் இஸ் நோ ஃப்ளக்சுவேஷன், தெர் இஸ் நோ லிமிட், தெர் இஸ் நோ கம்பல்ஷன். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரைஸ் அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம டயட் எடுத்துங்க. ரொம்ப முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கைக்குத்தல் அரிசி எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் பாசுமதி அரிசியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரியாணி அரிசின்னு பெருசாக இருக்கும். அதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மி தான். ஸோ ரைஸ் சாப்பிடணும்னு நினச்சா நீங்கள் பாசுமதி ரைஸும் சேர்த்துக்கலாம். அதில் நீங்கள் என்ன செஞ்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு ருசியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அது சக்கையை தான், அது வெறும் சக்கை தான். பட் நமக்கு ருசியாக இருக்க மாதிரி தெரியும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக மொத்தத்தில் சர்க்கரை, இன்சுலின் குறைபாடு என்பது இதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரம். சுலபத்தில் நிவர்த்தி பண்ணலாம். எனக்கு இன்னைக்கு 3 பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்தார். 2 பேர் வந்து எங்கேயோ இடத்துல டிராஃபிக் ரெகுலேஷனில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாளைக்கு வந்த 2 பேரை மறுபடியும் 1 நிமிஷம் 1 மணி நேரம் தள்ளி வர சொல்லியிருக்கேன். அதனால் அவங்க இப்போ வந்து எல்லாம் பழகிட்டாங்க. ஒரு ப்ரீயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்ற மாதிரி ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாமே பழக்கம் தானே. அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன நம்பிக்கைன்னா, இந்த இன்சுலின் குறைபாட்டை நம்ம நீக்கிடலாம், உணவு கட்டுப்பாட்டில் நீக்கிடலாம்னு வந்துருச்சு. உங்களையும் இந்த சங்கத்துக்கு, இன்சுலின் குறைபாட்டை நீக்குவோர் சங்கத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள், வளமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.